மீனம் ராசி அன்பு உள்ளங்களும் மற்ற அனைவரும் அருமையான முறையில் நமது சேனலுக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி கலந்த இனிய வணக்கங்கள். மீனம் ராசி மீனம் லக்னம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பூமிகாரகன் மங்களகாரகன் அங்காரகன் என்று போற்றப்படுகின்ற இந்த பெயர்ச்சிக்கு முன் விருச்சிகத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருந்த செவ்வாய் பகவான் டிசம்பர் 27 2023 இரவு 12 மணிக்கு பெயர்ச்சியாகி வலுவாக தனது நட்பு கிரகமான பெருங்கொண்ட முழுமையான சுப கிரகமான குருபகவானின் ஆட்சி வீட்டில் தனுசுமனையில் அமர்கிறார். தனுசுராசியில் பிப்ரவரி 5 2024 வரை கிட்டத்தட்ட 41 நாட்கள் வலம் வருவார். மீனம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்திலிருந்து ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைகிறார். இவ்வாறான செவ்வாயின் பெயர்ச்சியால் இந்த தருணங்களில் உங்களுக்கு எவ்வாறான முன்னேற்றங்கள் கிடைக்கப் போகின்றது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மீனம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் ராசிக்கு நட்பு கிரகமாக செவ்வாய் கருதப்படுகிறார். குருவின் பார்வையிலும் செவ்வாயின் பார்வையிலும் ஒன்றுக்கொன்று நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் செவ்வாய் வலுவாக ஜீவனஸ்தானத்தில் அமர்வது பல்வேறு வகையில் யோகங்களும் நன்மைகளும் நிறைந்த அமைப்பாக மீனம் ராசிக்காரர்களுக்கு கருதப்படுகிறது. இந்த பெயர்ச்சிக்கு முன்பு செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்தபோது பெற்றிருந்த ஆட்சிபலத்தைப் போலவே இன்னும் சொல்லப் போனால் சற்று அதிகமாகவே பலம் பெறக்கூடிய விதத்தில் தன்னுடைய நட்பு கிரகமான பெருங்கொண்ட முழு சுப கிரகமான குருவின் ஆட்சி வீடான தனுசுராசியில் வலுவாக பயணிக்க உள்ளார். செவ்வாய் பகவான் தனுசுராசிக்கு வருவது நல்லபல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக கருதப்படுகிறது. ஏனெனில் இந்த தருணங்களில் செவ்வாய் குரு பரிவர்த்தனயோகம் அருமையான முறையில் ஏற்படுகிறது. மேஷம் ராசியில் குரு இருந்து கொண்டு தன்னுடைய 9ஆம் பார்வையால் தனுசுமனையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை பார்க்கிறார். இந்த செவ்வாய் குரு மங்களயோகத்தால் நல்லபல மங்களகாரியங்கள் நிகழ யோகங்கள் உள்ளது. ஜனவரி 17ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் சூரிய பகவானுடன் சேர்ந்து பயணிப்பார். எனவே சூரிய மங்களயோகம் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட அமைப்புகள் மிக அற்புதமான அபரிவிதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. வீரத்தை விளைநிலமாக கொண்டவர் செவ்வாய் பூமிகாரகன் மங்களகாரகன் கிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் சிறப்பான அமைப்பில் மிக வலுவாக 3 6 12 போன்ற வீடுகளில் அமர்ந்தால் அளவற்ற முறையில் நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பார். அதேபோன்று 5 7 9 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போதும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை அருமையான முறையில் நிறைந்து கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பார். ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ சஞ்சரிக்கும்போது அவ்வளவு நன்மை தரும் ஒரு அமைப்பாக கருத முடியாது. அதேபோன்றுதான் 2ஆமிடமாகிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் சஞ்சரிக்கும்போது சில சிக்கல்களும் சிரமங்களும் ஏற்படலாம். தற்போது செவ்வாய் பகவான் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீடான தனுசுமனைக்குள் செல்வதால் இந்த காலகட்டத்தில் பிரபஞ்சம் கொடுப்பதை மாற்ற முடியாது. பூமிகாரகனாக மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிகவலுவாக இந்த காலகட்டங்களில் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளையும் அதுமட்டுமல்லாது நீங்கள் நினைக்கக்கூடிய புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் கொடுப்பார். பல்வேறு விதமான கடன் சார்ந்த தொந்தரவுகள் உள்ளிட்ட பல சிக்கல்களுக்கு சிரமங்களுக்கு நல்லபல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கப் போகிறார். ஏனெனில் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய்தான். வேகத்தை வீரத்தை அபரிவிகமாக வழிநடத்தக்கூடிய அபாரமான ஆற்றல் கொண்டவராக திகழ்கிறார். குழப்பமான உங்களுடைய மனநிலையை தெளிவுபடுத்தி ஒரு செயலை நேர்த்தியாக செம்மையாக செய்து முடிப்பதற்கான மனதைரியத்தையும் வீரத்தையும் விவேகத்தையும் வாரி வழங்குபவர் செவ்வாய்தான். அதிலும் குறிப்பாக தற்போது அவருடைய நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடான தனுசுமனையில் சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். புதிதாக வண்டிவாகனம் நிலம் பொன் பொருள் வீடு சொத்து ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. தொழில்துறையிலும் தனது ஆதிக்கத்தை அபரிவிதமாக வெளிப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் மிகவும் கடினமான சவால் நிறைந்த விஷயங்களை பணிகளை நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த தருணத்தில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். இந்த தருணத்தில் பல்வேறு விதமான பொறாமைகள் போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் சாதிப்பதற்கான நல்ல வீரத்தை அபரிவிதமான அளவில் அள்ளிக் கொடுப்பார். குறிப்பாக மருத்துவத்துறை விளையாட்டுத்துறை பாதுகாப்புத்துறை என அனைத்திலும் நல்லபல முன்னேற்றத்தை வாரி வழங்கக்கூடிய வலிமையான நிலையில் இருக்கிறார். மேலும் செவ்வாய் பகவான் தனித்து இருப்பதை விட மற்றொரு கிரகத்துடன் சேரும்போது அதிக பலத்துடன் பல்வேறு விதமான யோகங்களை வாரி வழங்குவார். ஆனால் குறிப்பாக செவ்வாய் பகவான் சனி பகவானுடன் இணைந்திருக்கும்போது சொல்லும்படியான அளவுக்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு நிலையாக கருதப்படுகிறது. ஏனெனில் செவ்வாய்க்கு சனி சமகிரகமாக பார்க்கப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பகைகிரகமாக பார்க்கப்படுவதால் செவ்வாய் சனி பகவானுடன் இணையும்போது அவ்வளவு சிறந்த நன்மைகளை கொடுப்பது சிரமம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் கூட்டு சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளார்.
செவ்வாய் சூரியனுடன் இணைவது பல்வேறு விதத்தில் யோகங்கள் நிறைந்த நிலையாக கருதப்படுகிறது. அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட நவகிரகங்களுக்கு அரசு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் மங்களகாரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இணைவதன் காரணமாக எந்தவிதமான பணிகளாக இருந்தாலும் அபாரமான முறையில் துரிதமாக வேகமாக செயல்பட்டு வெற்றி காண்பதற்கான யோகங்கள் உருவாகும். செவ்வாய் பகவான் சூரிய பகவானுடன் இணைவதால் இந்த தருணத்தில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது. தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் ரீதியாக மிகச்சிறந்த முன்னேற்ற மாறுதல்களை விரைந்து பெறுவதற்கான யோகங்களை செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார். என்பது மட்டுமல்லாது பெண் கிரகமான சுக்கிர பகவானுடன் ஆண் கிரகமான செவ்வாய் பகவான் இணையும்போது பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் அற்புதமான முறையில் மிகச்சிறப்பாக இனிதாக நடந்தேறும். செவ்வாய் குருபகவானுடன் இணைந்தால் அபரிவிதமான பெருங்கொண்ட செல்வ செழிப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுப்பார். மேலும் செவ்வாய் சந்திரனுடன் இணையும்போது நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமான அளவில் வெளிப்படுத்தப் போகிறார். இந்த காலகட்டத்தில் சந்திரனுடனும் சூரியனுடனும் சேர்ந்திருக்கிறார். அது மட்டுமில்லாது மிகவிரைவில் சுக்கிர பகவானுடனும் புதன் பகவானுடனும் தனுசுமனையில் சஞ்சரிக்கப் போவதால் லட்சுமி நாராயண மங்கள யோகம் ஏற்படுகிறது. இது ஒரு அருமையான யோகமாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் செவ்வாய் தனுசுமனையில் சஞ்சரிக்கும்போது பல்வேறு விதமான பெருங்கொண்ட அதிர்ஷ்ட முன்னேற்ற நன்மைகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது. ஏனெனில் செவ்வாய் பகவான் சனி பகவானுடன் இணையவில்லை என்பது மட்டுமல்லாது சனி செவ்வாய் பார்வையும் ஏற்படவில்லை. பல சிரமங்கள் சிக்கல்கள் குறைவதற்கான யோகங்கள் நிச்சயமாக உருவாகிறது. மேலும் நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய பலகிரக நிலைகளுடன் இணையும்போது மட்டுமல்லாது முழு சுப கிரகமான குருபகவானின் சுப பார்வையும் அபரிவிதமாக இந்த காலகட்டத்தில் செவ்வாயின் மீது அதீதமாக விழுகிறது. செவ்வாயின் மீது குருவின் சுப பார்வை அபரிவிதமாக விழக்கூடிய இந்த தருணங்களில் திட்டமிட்டதை விட மிகச்சிறந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும். அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் சனி கும்பராசியில் அமர்ந்து விருச்சிகராசியை பார்க்கிறார். அது அவ்வளவு நன்மை அளிக்கக்கூடிய அமைப்பு இல்லை. எனவே தற்போது செவ்வாய் பெயர்ச்சியாகி தனுசுராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு என்பது பிரபஞ்சம் கொடுக்கவிருப்பதை எவராலும் தடுக்க முடியாது என்பதை செவ்வாய் பகவானால் உறுதி செய்யப்படுகிறது. செவ்வாயின் அமைப்பு மிக அருமையான அற்புதமான முறையில் சாதகமான ஒரு அமைப்பாக கருதப்படுவதால் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் ஏற்படுகிறது. செவ்வாயின் அமைப்பு இந்த மாதிரியாக இருக்கும்போது மீனம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழலை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தை செவ்வாய் பகவான் வலுப்படுத்துகிறார். செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த காலகட்டத்தில் புதிதாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கப் போகிறது. நீங்கள் திட்டமிட்டதை விட நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து பெறுவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் உருவாகிறது. உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிகவலுவாக இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பல்வேறு வகையான குடும்பம் ரீதியான தொல்லைகள் தொந்தரவுகள் காணாமல் போகும். நீங்கள் திட்டமிடுவதற்கு மேலாக புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிதான தருணமாக அமைகிறது. என்பது மட்டுமல்லாமல் அதே செவ்வாயின் பார்வை உங்களுடைய ஜென்மராசி 4 மற்றும் 5 ஆகிய இடங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. 4ஆம் பார்வையால் ஜென்மராசியை செவ்வாய் பகவான் பார்வையிடுகிறார். செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைப்பது பல்வேறு விதமான மங்களகரமான யோகங்கள் நிறைந்த நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமில்லாமல் 7ஆம் பார்வையால் ராசிக்கு 4ஆம் இடமான சுகம்ஸ்தானத்திற்கு அதீதமாக கிடைக்கிறது. சுகம்ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான ஆரோக்கிய தொல்லைகள் தொலைந்து போகும். எதிர்பார்த்தபடியே திட்டமிட்டபடியே அனைத்து விதமான சுப நிகழ்வுகளையும் சிறப்பாக செய்து முடிக்கலாம். வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். செவ்வாய் தன்னுடைய 8ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அஷ்டம பார்வை வலுவாக பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் விழுவதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு சுமூகமாக தீர்வு கிடைக்கும். திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிதான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் செவ்வாய் பகவான் உறுதிப்படுத்துகிறார். என்பது மட்டுமில்லாமல் பெண்மணிகளின் எதிர்பார்ப்புகள் பரிபூரணமாக பூர்த்தியாகும். தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டயோகம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை மீனம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் உறுதிப்படுத்துகிறார். இந்த தருணத்தை மிக மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று 2 நெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்வதன் மூலமாக நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவை கமெண்ட் லைக் செய்யவும்.
உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். மேலும் நமது சேனலில் பலவிதமான சுவாரசியமான பயனுள்ள ராசிபலன் வீடியோக்கள் பதிவு செய்துள்ளேன், அவைகளையும் ஒரு எட்டு பார்த்து பயன்பெறுங்கள்.